எல்லாருக்கும் வணக்கம். எப்போதும் போல என்னுடைய முந்தைய பதிவுகளுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு 2 பாட்டு பார்க்க போகிறோம். 2 பாடல்களுமே கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல்கள். 2 பாடல்களுமே பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின பாட்டு. 2மே சீனில் ஜெமினி கணேசன். முதல் பாடல் சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ அப்படிங்கிற பாட்டு. இது வாழ்க்கை படகு அப்படிங்கிற படத்தில் வர்ற ஒரு பாட்டு. 2வது பாட்டு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற பாட்டு. இது சுமை தாங்கி படத்தில் வர்ற பாட்டு. இந்த பாட்டை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, முதல் பாட்டு சின்ன சின்ன கண்ணனுக்குங்கிற பாட்டு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப சர்வ சாதாரணமாக வரக்கூடிய சுச்சுவேஷனில் வரக்கூடிய ஒரு பாட்டு. என்னென்னா, நம்ம மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு பாரம் இருக்குது, இல்லை ஒரு வலி இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம ஒரு குழந்தைய பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற அந்த பாரம்லாம் குறைஞ்சிடும். அப்படியே அந்த வலி கூட மறந்துடும். கோடி துக்கம் குழந்தை முகத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தையோட முகத்தை பார்த்தோம்னா எவ்வளோ கோடி துக்கம் இருந்தாலும் அது காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சூழலில் வரக்கூடிய பாட்டு தான் சின்ன சின்ன கண்ணனுக்கு அப்படிங்கிற பாட்டு. ஒரு குழந்தைய பார்த்து கொஞ்சற மாதிரியான ஒரு பாடல். அந்த பாட்டில் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வரும், பால்மணக்கும் பருவத்திலே உன்னைப்போல் நான் இருந்தேன், பட்டாடை தொட்டிலே சிட்டுப்போல் படுத்திருந்தேன், அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா, உன்னுடன் ஆடி வர உள்ளமே தாவுதடா. நானும் உன்ன மாதிரி அப்படியே குழந்தையா மாறிட மாட்டேனா அப்படிங்கிற ஒரு ஒரு சராசரி மனநிலையை தான் இந்த இடத்துல கவிஞர் எழுதியிருக்கார். இது ஃபஸ்ட் பேராகிராஃபில் இருக்கும். செகண்ட் பேராகிராஃபில் வரும்பொழுது கொஞ்சம் ஒரு முதல்ல குழந்தை லெவலில் பாடிங்க, அடுத்தது ஒரு வாலிபனமாக அந்த மாதிரி அந்த லெவலில் அந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு. அந்த வரிகள் எப்படி இருக்குன்னா, ஒருவரின் துடிப்பினிலே விளைவது கவிதையடா, இருவரின் துடிப்பினிலே விளைவது மழலையடா. எப்படிப்பட்ட வரிகள் பார்த்தீங்களா? ஒருத்தரோட எமோஷனில் வருது கவிதை, 2 பேரோட எமோஷனில் வர்றது குழந்தை அப்படிங்கிறத மழலைன்னு எழுதியிருக்கார். எவ்வளோ ஒரு அற்புதமான திங்கிங். ஆஸ் யூஷுவல் கவியரசு கண்ணதாசன் அல்லவா, அதனால தான் இப்படி இருக்கு. அடுத்தது வரும்போது திரும்பவும் அந்த குழந்தைக்கு வர்றாரு. 7 மொழிகளிலே என்ன மொழி பிள்ளை மொழி, கள்ளமற்ற வெள்ளை மொழி தேவன் தந்த தெய்வ மொழி. இந்த கடவுளே பேசினா இப்படி இருக்குன்ற மாதிரி அந்த குழந்தையோட மழலை இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறார். ஸோ இந்த முதல் 2 பேராகிராஃப் முடிஞ்ச உடனே 3வது பேராகிராஃப் வரும்பொழுது மீண்டும் அந்த மனசு வலியோடு ஒரு பாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த பாடுற பாட்டு இல்லையா, அதனால் திரும்பவும் அவனுக்கு தன்னுடைய கஷ்டம் ஞாபகத்துக்கு வருது. முதல்ல குழந்தையா பாடியாச்சு, அப்புறம் வாலிபனாக யோசிச்சாச்சு. அப்படின்னும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம் மனசுக்கு வரும்பொழுது அந்த குழந்தைய பாட்டு பாடக்கூடிய வரிகள் என்னவா வருது அப்படின்னா, பூ போன்ற நெஞ்சினிலும் முள்ளிருக்கும் பூமியடா, பொல்லாத கண்களடா, புன்னகையும் வேஷமடா, நன்றி கெட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடா. இந்த 4 வரிகள் கேட்டுட்டீங்க. என்னோட வரியெல்லாம் சொல்லியாச்சு. பாட்டு முடிய போகிறது. பாட்டு முடியும் பொழுது வலியோடு முடித்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறது கவிஞனுக்கு தெரிஞ்சு எழுதினாரா, இல்லை இது எப்படின்னு தெரியல. சரி, இவ்வளோ கஷ்டம்லாம் இருக்குது, இவ்வளோ வலியெல்லாம் இருக்குது, எப்படி வெளியே வரப்போனால் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வரும்போது அந்த முடிக்கக்கூடிய வரிகள் பாருங்கள். நன்றி கெட்ட மாந்தரடா, நான் அறிந்த பாடமடா, பிள்ளையாய் இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடா. குழந்தையாவே இருந்துட்டா நிம்மதி தான், சந்தோஷம்தான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார். நம்ம எல்லாரும் குழந்தையாவே இருக்க முடியுமா? முடியாது. உடல் அளவில் இருக்க முடியாதாலும் உள்ளத்தளவில் நாம் குழந்தையாக இருக்க முடியும். அந்த இன்னசென்ஸ் இருக்கிற வரைக்கும் நிம்மதி சந்தோஷம் 2ம் இருக்கும். இன்னசென்ஸ் குறைய குறைய நிம்மதியும் சந்தோஷமும் குறையும். அதுதானே வாழ்க்கை. வாழ்க்கையில் அந்த அனுபவங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய உணர்வுகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறது.
ஸோ இது வந்து முதல் பாட்டு. ஸோ இந்த முதல் பாட்டு வந்து ஒரு எமோஷ்னல் பர்சன் வந்து வாழ்க்கையை எப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு. இப்போ அதே பர்சன் வந்து வாழ்க்கையில் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்து அடிபட்டு நிறைய பேர்கிட்ட பேச்சு வாங்கி மேபி சில சமயங்கள் அவமானங்களையும் தாங்கி இதெல்லாம் தாண்டி வரும்போது வாழ்க்கை நமக்கு வந்து ஒரு பக்குவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை மேன்மைப்படுத்தி இந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டி வந்து ஒரு சமநிலைக்கு வரக்கூடிய பக்குவத்துக்கு கொண்டு வந்தோடனே அப்படிப்பட்டவன் பாடுற பாட்டு தான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஸோ இது ஒரு பக்குவப்பட்ட மனிதன் பாடக்கூடிய பாட்டு. எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடக்கூடிய ஒரு பாட்டாக வந்திருக்கு இந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது. அதில் அந்த வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியும் வீசலாம். ஸோ இந்த வரிகளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியமே இல்லை, அவ்வளோ கிளியராக இருக்குது. ஏன்னா இது ஒரு பக்குவப்பட்ட மனிதன் பாடக்கூடிய ஒரு பாடல் அப்படிங்கிறதுனால இந்த வரி இப்படி இருக்குது. ஸோ அதில் அந்த முதல் பேராகிராஃப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திங்கிங் இது. யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம். இது ரொம்ப ஒரு ஆழமான வரிகள் இது. இது என்னன்னா, இந்த சுயநலம் குறைந்து ஒரு பொதுநலம் மற்றவர்களுடைய நலத்தை நாம் பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது இந்த நிலை நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் கவிஞர் சொல்கிறார். அதுக்கு அடுத்த பேராகிராஃப் அப்படின்னு சொல்லும்போது, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம். அதாவது ஒரு சாதாரண மனிதன் கூட தன் சுயநலத்தை மறந்து தன்னுடைய வலியை மறந்து மற்றவங்களையும் பார்த்து அடுத்தவங்களோட கஷ்டத்தையும் பார்த்து அவங்களுக்கும் ஒரு உதவி செஞ்சு அவங்களுக்கும் நாம் ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்த மனித நிலையை தாண்டி தெய்வ நிலையை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது பாடல். ஸோ முதல் பாடலில் பக்குவம் இல்லாமல் உணர்வுகளுக்கு அதெல்லாம் அடிபட்டு அந்த உணர்வுகளுக்கு அடிமையான ஒரு மனிதன் பாடக்கூடிய பாட்டாக அமைஞ்சிருக்கு. அதே மனிதன் அந்த உணர்வுகளை எல்லாம் கடந்து தன்னுடைய அனுபவத்தால் பக்குவப்பட்டு ஒரு சமநிலைக்கு வந்ததுக்கப்புறம் பாடக்கூடிய பாடல் வரும்பொழுது அவன் வந்து எல்லாருக்காகவும் நாம் இருக்கணும், மற்றவங்களோட கஷ்டத்துலேயும் நாம் வந்து கை கொடுக்கணும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு, அப்போ தெய்வ நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த காரணத்துக்காக தான் இந்த ரெண்டு பாட்டையும் நான் தேர்ந்தெடுத்து இந்த தடவை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நான் இந்த ரெண்டு பாட்டையும் கேட்கும் பொழுது எனக்கு என்னெல்லாம் தோணித்து அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த பாடலை வந்து பலமுறை கேட்டிருப்பீங்க, நீங்கள் எல்லோரும் பலமுறை கேட்டு அனுபவித்து நிறைய சந்தோஷப்பட்டிருப்பீங்க, நீங்களும் நிறைய பாடிருப்பீங்க. அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள் மீண்டும் அசை போட்டு இப்போது இந்த ரெண்டு பாட்டையும் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம். வாழ்க தமிழ், வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த்.